நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல் ஈரானுடைய போரானது இன்றைய நாளில் தொடர்ச்சியாக பதற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வருகின்றது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக கட்டாரில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. கட்டாரில் உள்ள அதிகாரிகள் குடியிருப்பாளர்கள் உயர்ந்த அவசர எச்சரிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். குடியிருப்பாளர்களுக்கு தோஹா வான்பரப்புல பல வெடிச்சத்தங்கள் கேட்பதை குறித்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றனர். தற்போது தோஹாவில் வான்பரப்பில் அதிக இடை மறைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நகர மையத்துக்கு அருகில தொடர்ச்சியான வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாகவும் கட்டார் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்குதல்களை இடை மறைப்பதாகவும் சொல்லி இருக்கின்றன. ஆகவே அவசர எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு கருதி என்ற விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி உயிருடனா என்கின்ற வகையிலான கேள்விக்குறிகளோடு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல் நடாத்திய வான்வழி தாக்குதல்ல ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூதி அஹ்மதி ஜாத் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் அவர் உயிருடன் இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கின்றன. கடந்த சனிக்கிழமை இரவு தலைநகர் தெஹ்ரான வந்து குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதலின் போது முன்னாள் ஜனாதிபதி கொல்லப்பட்டதாக முன்னர் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அஹ்மதி எந்த பாதிப்பும் அவருக்கு ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய வட்டாரங்கள் சொல்லி இருக்கின்றன. எனினும் வான்வழி தாக்குதலில் அவர் இறந்ததாக முன்னர் வெளியான செய்திகளுக்கு மாறாக புதிய காட்சிகள் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி மஹ்மூத் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருந்தாலும் வான்வழி தாக்குதல்கள் குறித்த முந்தைய கூற்றுக்களை பொய்யாக்கும் வகையில அஹ்மதி கல்லறைக்கு வருவதை காணொளி காட்டுகின்றது என்கின்ற வகையிலான செய்திகளும் வெளியாகி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு விடயம் என்னவென்றால் இந்த வளைகுடா பகுதிகளில் இடம்பெறுகின்ற போர் பதற்றங்களினால இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்பை மீறி சர்வதேச கடற்பரப்புல மீன்பிடிக்கை நடவடிக்கைக்கு செல்ல வேண்டாம் என்று இலங்கை கடற்தொழிலாளர்களுடன் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் சூழ்நிலை கருதி கடற்தொழில் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இந்த அறிவிப்பை இன்றைய தினம் விடுத்திருக்கின்றார். இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவுகின்ற இந்த போர் பதற்றமான சூழ்நிலைகள் காரணமாகத்தான் இந்த விடயத்தை அவர் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார் என்ற விடயத்தை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச கடற்பரப்புல கடத்தொழில ஈடுபடுகின்ற இலங்கை பல்லினம் கொண்ட மீன்பிடி படகுகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த கடற்தொழில் திணைக்களம் வந்து விசேட அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கின்றன என்பதை நாம் சொல்லுவதோடு கடற்தொழில் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்த இது தொடர்பாக விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல கடற்தொழிலாளர்களை கண்டிப்பாக தங்களுடைய பாரம்பரிய கடற்தொழில் எல்லைகளுக்குள் மாத்திரம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ற விடயத்தை அவர் திரும்ப ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய விடயம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா சென்றதாகவும் அதே போல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் சென்றிருந்தது. இப்பொழுது ஒரு பெரிய அளவிலான ஒரு போர் சூழல் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்கா ஈரானுடைய போர்க்கப்பல்கள் அதே போல ஈரானுடைய இடங்கள் எங்கெங்க இருக்கின்றதோ அந்த இடத்தை தாக்குகின்றது. அதே போல ஈரான் அமெரிக்காவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து விதமான தளங்களையும் தாக்கி கொண்டிருக்கின்றது. இது அதிகளவிலான போர் பதற்றத்தை உண்டு பண்ணுவது மாத்திரமல்லாமல் அதிகளவிலான ஒரு பொருளாதார யுத்தத்தை உண்டு பண்ண போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது. இது மூன்றாம் உலக போர் என்கின்றார்கள், இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய யுத்தம் என்கின்றார்கள். அவற்றையெல்லாம் தாண்டி இது பொருளாதார யுத்தம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எது அப்படி இருந்தாலும் இந்த போர் பதற்றத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், போர் பதற்றம் தணிய வேண்டும், போர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. சமூக வலைத்தளத்துல கூட ஒரு காணொலியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சிறிய வயது பையன், அதாவது வந்து 4 வயது இருக்கக்கூடிய இல்லாட்டி 6 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் ஒருவர் இந்த போர் வேண்டாம் என்று சொல்லி அவன் அந்த சொல்லுகின்ற அந்த வசனங்கள் சார்பாக
ஒரு காணொளியை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த போர் தேவையா என்கின்ற எண்ணம் எங்களுக்குள் இருக்கின்றது. எஞ்சி எஞ்சி போனால் உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் மட்டும்தான் நடக்கும் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவற்றை தீர்த்து வைப்பதற்கு சுமூகமான ஒரு நிலைப்பாட்டுக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச நாடுகள் அணுகுமா, இல்லையென்றால் பேச்சுவார்த்தை நடக்குமா, அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவுகளோட சந்திப்போம். வணக்கம்.